சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்கன்னா இந்த நாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாட்டு நாய் மாதிரி தான் வேணும்னா இந்த நாயை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸ்ட்ரீட் வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இந்த ஃபோட்டோவில் இருக்க யாரையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் என் வேண்டுகோள். ஓகே, வாங்க ஸ்ட்ரீட் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறீங்க? இது பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? எஸ், நம்ம மைண்ட் கிராஃப்டில் தான் இருக்கோம். யார் பாசாண்டி நீ மைண்ட் கிராஃப்டா? ஆமாம் மக்களே, நம்ம மைண்ட் கிராஃப்டில் வில்லேஜர்ஸ்க்காக என்ன பண்ணுறோம், என்னென்ன கெட்டது நடந்திருக்கு, என்னென்ன நல்லது நடந்திருக்கு, இவனுங்களுக்காக என்ன பண்ணோம் சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் எங்கே போகிறது? இந்த ஆட்டை கொல்லணும் மக்களே. சரி, நம்ம இப்போ போகலாம். கீழே இறங்கணும். பறவை அங்கே பார்த்தீங்களா? அங்கே பேண்டா இருக்குல்ல, அது நான் கயிறு வச்சு நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நம்ம அண்ணாச்சி கடையில் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. அந்த கடையை கட்டி கொடுத்ததே நான் தான் மக்களே. என்ன கொஞ்சம் ஆட்கள் கடை மாதிரி இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக க்ரீப்பர் வெடிச்சிருச்சு. திரும்ப அவங்களுக்கு வாசல் கட்டி கொடுத்துருக்கேன். அந்த பேண்டா சாப்பாடு கேட்குது. ஒரு வாட்டி பேண்டாக்கு நம்ம பண்ணையில் இருக்க பேண்டாக்கு கொஞ்சம் சோறு போட்டு பார்ப்போம். சரி, நம்ம கீழே இறங்கலாம் மக்களே. இது மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 தான், பார்ட் 2 கிடையாது. இது இனிமேல் தான் பார்ட் 2 வரும். அது நம்ம யார் கூட சேர்ந்து ப்ளே பண்ண போகிறோன்ட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேன். கீப்பர் மண்டியா வாங்கடாடி. க்ரீப்பரே வணக்கம் க்ரீப்பர். இந்த க்ரீப்பரை முடிச்சுட்டு நம்ம சண்டைக்கு ஓடிடலாம் மக்களே. ஏன்னா கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம யார் கூட விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு தனிவேல் கூட தான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என் சேனல் என்ன தெரியுமா பிடிக்கும்? நான் ஸ்டம்பிள் கேஸ் விளையாடும்போது ஐயம்மா கொம்பன் 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 சொல்லுவேன்ல, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் இன்றைக்கி இந்த பார்ட் 1லே ப்ளே பண்ணியிருக்கணும், பட் ப்ளே பண்ண முடியலை. அதனால் பார்ட் 2ல் ப்ளே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ பார்த்திங்களா, நம்ம பேண்டா ஆடு மாடு. இப்போ நம்ம அண்ணாச்சி கடைக்குள்ளே போகலாம். அண்ணாச்சி சரி, நம்ம ஸ்க்ரீன் கொஞ்சம் டிஸ்பிளே. அவனை கொன்ன இடத்துல நம்ம எடுத்துட்டோம். க்ரீப்பரே, இனிமேல் நீ வெடிச்சா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் தண்ணிக்குள்ளே வந்துட்டான், மன்னிச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம அண்ணாச்சி கடைக்குள்ளே போகலாமா? அண்ணாச்சி கடைக்குள்ளே போகலாமா இல்லை நம்ம புதையல் வேட்டைக்கு போகலாமா? புதையல் தானேங்க முக்கியம். ஐயோ கிளி, இன்னைக்கு விடமாட்டே கிளி, உன்னை அடித்து சூப்பு வச்சு குடிக்கிறேன்னா பாரு. எப்படி நான் அவனை அடித்தா நீ மட்டும் இருக்கல? ஒன்னீஷ் மம்மி காட், பேக் எடுங்க. வேண்டாம், இவனை நீ கொல்ல. எங்கேருந்து அடிக்கிறானுங்க? யாராக இருக்கும்? எலும்பு கூட நீ இங்கே தான் இருந்தியானா? பார்க்கலையே. மாட்டான். நம்ம வெஸ்ட்டு போட்டிருக்கனால கொஞ்சம் லைட்டாக டேமேஜ். வாடாடே. பறவை அடிச்சு பறக்க விட்டியா? கிளி, ஒன்று நான் மட்டும்தான் பறக்க விடணும். போயிட்டியா? சரி, அங்கே பாருங்கள், அங்கே க்ரீப்பர் இருக்கானா? அவனுக்கு போடுறேன் பாரு. இந்த ஸ்பைட்ரு தாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஸ்பைட்ரு க்ரீப்பரே மண்டையோட வாங்கு. அந்த க்ரீப்பர் காலி, இந்த க்ரீப்பர் காலி, எல்லா க்ரீப்பரும் காலி. இதுக்குள்ளே எதாவது கிடைக்குமா? நமக்கு எதாவது பொருள் கிடச்சா நல்லதுங்க. அந்த மீட்டை வச்சு அண்ணாச்சி கடையில் எதாவது வாங்கலாம். நம்ம நிறையா பவ்வை வேஸ்ட் பண்ணிட்டோம். வரான் பாருங்க க்ரீப்பர் மண்டையை. க்ரீப்பரே வணக்கம். க்ரீப்பர் வெடிச்சு சாவ போறியா? ஐயோ ஸ்பைட்ரு. அம்மா ஸ்பைட்ரு ஓடிப்பா. ஐயோ ஸ்பைட்ரு அடிக்கிறே கடிக்குதே. அம்மா ஸ்பைட்ரு பாருங்கம்மா. ஐயோ முடிஞ்சிச்சு. ஸ்பைடரை நம்ம அடித்து கொண்டுட்டோம் மக்களே. வேறு யாராச்சும் இருக்கான் பாருங்கள். இந்த கருப்பாடு என்னமோ வெஸ்ட்டு போட்டிருக்கான் போல இருக்கு. இவன் வேறு என்னமோ. நம்ம ஒரே அடியில் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோன்னு இல்லை, நம்ம அப்பையிலேருந்து எல்லாத்தையும் அடிச்சிடுச்சு. இந்த இடத்துக்கு கொஞ்சம் நிறைய மைண்ட் பண்ணலான்னு தோணுது. ஒரு நாள் மைண்ட் பண்ணுவோம். எலும்பு கூட வச்சு என் நாய் கூட இல்லைங்க. நாய் இருந்தால் வச்சு நாய்க்கு போடுவேன். சரி வாங்க, நம்மளால் முடிஞ்ச இப்போ நம்ம அண்ணாச்சி கடைக்கு போகலாம். அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு என்ன எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுப்பா. ஆடே வணக்காடே, உன்னோட கல் அந்த மீட்டை மட்டும் கொடுத்துரு. குட் பை. 2 மீட்டை கொடுத்துருக்காங்க.
இந்த கடையை நம்ம தான் மாட்டினோம், அதுவும் யூடியூப்பை பார்த்து தான். சரி, அந்த யூடியூப்பே எனக்கு மீட்டு ராக்கு இது வாங்கணும்னு தோணுது, வாங்குவோம். நம்மக்கிட்ட இப்போ எதுவும் இல்லை. நம்ம வீட்டு வெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு அந்த இது தேவைப்படும்னு யோசிக்கிறேன். சரி வேண்டாம் விடுங்க, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது. என்னடா கடையை உடச்சிட்டு வந்துட்டியாடா நீ எவனா இருப்பான்? ஓடுற வணக்கம். குச்சி கொடுத்தா இவன் அதை கொடுப்பான், இதை கொடுத்தா இவன் இது கொடுப்பானா? எல்லாத்தையும் கொடுப்பீங்க சார். மரியாதையாக அவங்க பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. வேண்டாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ண. குதிரை இது டாங்கி சார். நீங்கள் என்ன கொடுத்தா என்ன கொடுப்பீங்க? பேப்பர் கொடுத்தா ஸ்டோனு கொடுப்பான், ஸ்டோனும் புக்கும் கொடுத்தா சூப்பர் புக் கொடுப்பானா? டன். இது மீட்டு கொடுத்தா இவன் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இவன் யாரா? சாமி, இவனும் அதுதானா? ஓமை காட். சரி, நம்ம வீட்டில் போயிட்டு அண்ணாச்சி கடைக்கு தேவையான காசுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. கிளி அழகாக இருக்கே. இந்த கிளி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. இந்த ஆடு மாடு இங்கே பாருங்கள். பெயிண்டா உனக்கு பெயிண்டா? இவன் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. போய் பார்த்துருவோம். பை பெயிண்டா. அண்ணாச்சி கடையிலனால நமக்கு தெரிஞ்ச கடைனால ஏதாவது மெட்டீரியல் செய்யலைனாலும் அவங்களே இப்போ செஞ்சு கொண்டு அந்த கடையை கட்டினதே நான். இல்லை அவங்க வேறு இது கொடுக்கும்போது நம்மக்கிட்ட மீட் என்ன இருக்குது? நம்ம நிறைய ஜாம்பிஸ் அடிச்சு கொண்டோம். இங்கே ஒரு 10 இருக்கும். 10. நம்ம ஃபஸ்ட் கொஞ்சம் அந்த இது எடுத்துகிட்டு இங்கே 10, இந்த 10 மீட்டு, இன்னொரு 10 மீட்டு, 61 மீட்டா? இது நம்மக்கிட்ட அந்த ஸ்டோன் நம்மக்கிட்டே இருக்கீங்க. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம போயிட்டு பேண்டாக்கு சோறு போடுவோம். பேண்டா. அம்மா பேண்டாவா? எங்கள் அம்மா தெரியலன்ட்டாங்க மக்களே. இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணோம். என்ன ஃபீட் ஆக மாட்டேங்கி? பேண்டா ஆயிடுச்சு. ஒரு அடி அடித்தாது இது ஃபீட் பண்ணும். எம்மாடி, என்ன குத்த வச்சு உட்காந்துருக்கு? என்ன திங்க மாட்டே? என்ன கடிக்கு? இது நம்ம ஜிம்மி பண்ணுற மாதிரியே பண்ணுதுங்க. என்ன சாப்பிட்ருச்சா? சரி, நம்ம அண்ணாச்சி உங்கள் கடைக்கு வாங்க வந்திருக்கோம். அண்ணாச்சி கையில் டைம் பண்ணி நீ எப்படி வச்சுருக்கலாம்? அது என்னோடது. மீட்டை வாங்கிடுவோமா? இன்னொன்று வாங்குவோம். அவ்வளோதான், காலி. இது கீழே ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கணும். இன்னொன்று வாங்கிட்டோம், காலி. வேறு எதாவது வாங்க முடியும்? அண்ணாச்சி இனிமேல் உங்கள் கடைக்கு வரமாட்டேன். அண்ணாச்சி யாருப்பா தம்பி நீ? என்ன கொடுப்பேன்? ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, இதோட நம்ம வீடை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா நம்ம க்ரீப்பரு என்னெல்லாம் பண்ணி வச்ச? எனக்கு வெடிச்சதே தெரிலங்க. இங்கே ஒரு க்ரீப்பரு. இப்படி போக முடியாது. எப்படி ஏறுவேன் நான்? இது இடத்தையே நாசம் பண்ணி வச்சு. என்னது இருட்டிருச்சா? நான் மழையும் பெய்யுது, இருட்டவும் செய்யுது. கடவுளே ஏசப்பா காப்பாற்றுங்க. ஏம்மா ஜாம்பி இப்படி போக முடியாது. அப்படி தான் போகணும். கடிச்சிடாத. கடிச்சிட்டாங்க. நம்ம வெஸ்ட்டு போட்டிருக்கனால கொஞ்சம் தப்பிச்சோம் மக்களே. குதிரை ஜாம்பிக்கிட்ட கடி வாங்கிறாத. நம்ம இப்போ பெட்டில் தூங்கும்போது பக்கத்தில் சவுண்டாக இருக்குது, தூங்க முடியாதுன்னு வந்துச்சுன்னா எனக்கு வரும் பாருங்கள் கோவம்.